வந்துருச்சுனாவே எல்லாத்துக்கும் வெயில், அப்புறம் பிள்ளைங்க டூர் போகணும், ஊருக்கு போகணும், லீவு, எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிஞ்சது இல்லையா, அடுத்து ரிசல்ட்டு, இப்படி நிறைய தேவைகள் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி கொடுக்கறதுக்கு தான் என்ன வேணும் நமக்கு? தேவ சமாதானம். சமாதானம் அப்படிங்கிறது உலக சமாதானம், ஆனால் தேவ சமாதானங்கிறது தேவனால் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். புசிப்பும் அல்ல, பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்பது குடிப்பும் அல்ல, புசிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. வரலே சொல்லுங்களேன், ஆமென். உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். ஆனால் என் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நித்திய நித்திய காலமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. நமது தேவன் சமாதானத்தின் தேவன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. உலக வாழ்க்கையில பார்க்கிறோம், எங்கேயும் சமாதானம் இல்லை, அரசியலே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, பிரச்சனை, வேதனை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது சமாதானம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருக்கிற சந்தோஷம், ஞானஸ்தானம் எடுக்கும் போது இருக்கிற சந்தோஷம், போன வாரம் திருவிருந்து எடுத்துக்கொண்ட பிறகு ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்தோஷம் தான் மகிழ்ச்சியான சந்தோஷம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எங்கும் சமாதானம் இல்லை, ஆனால் சபையில் மட்டுமே சமாதானம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். சபையிலே சமாதானமாய் இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதை குறித்து படித்தவர்கள் அதை குறித்து அங்கே எந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? எனிபடி கேன் சே சபையிலே சமாதானம் பெருகிற்று அப்படின்னு ஒரு பக்கத்தில் பார்க்குறோம் பைபிளில். வெரி குட். அப்போஸ்தலர், ஆமென், சொல்லிடுறேன், 9ஆம் அதிகாரம் 31 வசனம் பாருங்க. எஸ். அப்பொழுது சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை இதுதான். அல்லேலூயா. தேசத்தில் எங்கும் சமாதானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் நமக்கு சபையிலே என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சமாதானத்தின் தேவன் சபையிலே என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார், பக்தி விருத்தியை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து நம்முடைய சபை சமாதானத்தில் பெருகும். அல்லேலூயா. சில சபைகள் பணத்தில் பெருகிட்டு போயிட்டு இருக்குது, சில சபைகளில் வெவ்வேறு வகையில் பெருகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்முடைய சபை என்ன எதில் பெருகணும்? சமாதானத்தில் பெருகணும், பக்தியில் பெருகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பெருகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது என்ன வருது? பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. ஆமென். எல்லாரும் பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தில் நீங்கள் பெருகணும். பக்கத்தில் கை கொடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமையில், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, நீங்கள் பெருகணும். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நீங்கள் பெருகணும். தம்பி வேளச்சேரியிலேருந்து பைக்கில் வந்து சேர்ந்துருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஆமென். அவிலேஸ் கஷ்டப்பட்டு எப்படியோ தூக்கிட்டு வந்து சேர்த்தார். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் கண்டிப்பாக நம்ம சர்ச்சில் என்ன இருக்குது? இப்போ சமாதானம் பெருக வேண்டும். ஆமென். பக்தி பெருக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பெருகணும். அடுத்தது பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் நிறைந்து ஆறுதல் அடைய வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆறுதலை கொடுக்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.
நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நமக்கு நல்ல சமாதானம் கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும், ஆனந்தம் கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொன்ன என்ன செய்யணும்? சபையில் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, பாட்டு பாடி ஆராதிக்க ஆரம்பிங்க. மேலான சமாதானத்தை என் ஆண்டவர் தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட கடந்த வாரம் சொன்னேன். அந்த சமாதானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாத்துக்கும் தெரியும். அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். ஒரே சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து நீங்க பரிபூரண சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தெரியும் எரேமியா 33:3. என்னது? இந்த வசனம் மட்டும் மனப்பாடமா சொல்லிடுவீங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்யணும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காட்டில் இன்னொரு வாக்குத்தத்தை பின்னாடியே கொடுத்துட்டார். என்னது? உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நமக்கு தருகிறார், வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எங்க இருக்குதுன்னு ஏசாப்பா கிட்ட தான் இருக்குது. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் போன வாரமே சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஏசப்பா கொடுக்கிற சமாதானம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நல்லா பைபிள் படிக்கிறீங்க, நோட்ஸ் எழுதுனீங்களா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் கலங்க வேண்டாம். ஏன் பயப்படுற? நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டார். யாரோ ஏதோ கொடுக்கிறாங்க, ஆனால் என் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் யாருமே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய பிரிவினையாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் தான். ஆதாம் ஏவாள் அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தமாக தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரிவு உண்டானது. அதுதான் பாவம். கீழ்ப்படியாதது ஒரு பாவம். இன்றைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீர்கள்? இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா வகையான கனிகறியெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், இங்க இருக்கிற எல்லா வகையான மிருகங்கள் ஜீவராசியெல்லாம் ஆண்டு கொள்ளலாம், ஆனால் இதை மட்டும் செய்யாதே, நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதே என்று சொன்னார். ஆனா எது செய்ய வேண்டாம்னு சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அப்பா அம்மா எது செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் பிள்ளைங்க முதல் போய் செய்யுது. இதுதான் கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாத நிமித்தமாக ஆண்டவருக்கும் இங்கே ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, அந்த பிரிவினையை நீக்குவதற்காகத்தான் என் ஆண்டவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டார். காரணம், தேவனால் உருவாக்கப்பட்டவன் மனுஷன். தேவனை போல, அதைத்தான் ரைட் நைட் பிரேயரில் பாஸ்டர் அழகா தியானம் பண்ணி கொடுத்தாங்க. தமது சாயலாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நம்ம மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறார்னா, அவருடைய சாயலாக, தமது சாயலாக நம்மை உருவாக்கினார். ஏன் மனுஷனை உண்டாக்கினார் கேட்டால், தேவனை மைமைப்படுத்தாதற்காக, தேவன் யார் என்று அறிந்து கொள்வதற்காக மனிதனை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். வரலே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் யார் என்ன பேசுகிறார்கள், ஆனால் அந்த பிள்ளைகள் வேணும் என்று நாம் ஏன் அதை சிந்திக்கிறோம்?
நமக்கு ஒரு சந்ததி உருவாகணும், நமக்கு ஒரு பேர் சொல்லணுமே. ஸ்தோத்திரம். இப்படியாக நாம் சிந்திக்கிறோம் இல்லை, அதே போலதான் தேவனும் அவரு யோசித்துதான் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை என்ன பாவக்கட்டிலிருந்து, சாபக்கிலிருந்து, வியாதி கட்டிலிருந்து விடுதலையாக்கி ஞானஸ்தானம் கொடுத்து சபைக்கு வந்தாச்சு. அப்புறம் சபைக்கு வரலன்னா என்ன நடக்கும்? தேவன் எதற்காக உங்களை தெரிந்திருக்கிறார்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார் என்றால் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாளையும் கொண்டு அங்கே வச்சார். சந்தோஷமா என்ன செஞ்சாங்க? பகலின் குளிர்ச்சியான வேளையில அழகாய் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்படி அழகாக இருந்த தோட்டத்தில் யார் உள்ள வந்தா? பிசாசு. பிசாசுல வந்தான். வந்து நேரம் எங்க போனா? ஏவாள்கிட்ட தான் போன. ஏவாளே நீ ரொம்ப அழகா இருக்க. எப்படியெல்லாம் ஐஸ் வச்சு ஏவாள்கிட்ட என்ன செஞ்சுக்கிறான்? நல்லா போட்டு கொடுத்துறான். அதெல்லாம் சொன்னாரா? ஏன்னா பிசாசுக்கெல்லாம் தெரியுமில்ல. அதனால ஆண்டவர் சொன்னாரா? ஆமா, இப்போ நீ சாப்பிட்டு பாரு, உன் கண்ணெல்லாம் திறக்கும். இவன் சொன்னதுக்கு ஐடியா கிடைச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு? கீழ்ப்படியாமல் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாதுங்கிறத செய்து நிமித்தமாய் பாவம் உண்டாக்குச்சு. அதனால் அந்த பிரிவினையை நீக்குவதற்காகத்தான் என்ன செய்தார் ஆண்டவர்? பல ராஜாக்களை, நியாயாதிபதிகளை இப்படியெல்லாம் உருவாக்கி, தீர்க்கதரிசிகளெல்லாம் உருவாக்கி ஜனங்களை நடத்து. கேட்கல, யாரும் கேட்கல. எரேமியா அழுகிறார், எசேக்கியா புலம்புறார். அப்புறம் 400 வருஷம் இருளா போச்சு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தெய்வம். கைத்தட்டி ஆண்டவர் மைப்படுத்தலாம். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தினால இறங்கி வந்த தெய்வம். அல்லேலூயா. இறங்கி வந்து வாழ்ந்தார். 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 3.5 ஆண்டுகள் தான் தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் சமாதானத்தை கொடுத்துட்டு போறேன்றார். சமாதானத்தை வைத்து போகிறேன், அது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. அவருடைய சமாதானம் என்ன சொல்லுங்க? ஏசப்பாவுடைய சமாதானம் என்ன? ஸ்தோத்திரம். அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், காயப்படுகிறார், குற்றப்படுகிறார். இருதயமா நொந்து போச்சு. பின்னாடி முதுக ஏர் உழுகிறது போல அப்படி பிச்சு எடுத்திருக்கிறாங்க. போன வாரம் கேட்ட அருமையான பற்றி சொன்னாங்க. 1 குறைய 39 அடிகள் அடிக்கப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. யோசித்து பாருங்க, நொறுக்கப்பட்டிருக்கிறார். இதுதான், இதை நீங்க நினைச்சீங்கன்னா போதும். ஏசப்பா என் பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, என் மீறலுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை 12ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்க. ம் 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 அவன் நொறுக்கப்பட்டார் இருக்குமே. அவர் நொறுக்கப்பட்டார். 5ஆவது வசனமா? ம் 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 ஆமென். போதும் சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, என் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்ன? என் ஆண்டவர் நமக்காக என்னத்தை கொடுத்தார், எப்படி சமாதானத்தை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் காயப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். அதை பற்றி 4 சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கலாம் இயேசுவை குறித்து. ஸ்தோத்திரம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புஸ்தகத்தை நீங்கள் டெய்லியும் படித்து பாருங்க. மீறி அப்போஸ்தலர் படித்தால் தெரியும். ஆண்டவருக்காக அப்போஸ்தலர் என்ன பாடுபட்டார்களோ அதே போல நாமும் பாடுபட வேண்டும். சமாதானத்துக்காக, தேசத்தின் சமாதானத்துக்காக, குடும்பங்களின் சமாதானத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளின் சமாதானத்துக்காக
நாமும் கூட இப்படிப்பட்ட பாடுகளை நாம் சகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரேலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே சமாதானக்காரர் என்று வேதத்தில் பல இடத்திலே பார்க்கிறோம். சமாதான பிரபு என்று நாம் பார்க்கிறோம். 9 ஏசாயா 9:6 என் ஆண்டவர் சமாதானத்தின் பிரபு. பிரபு எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சமாதான காலத்தில் தான் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் ஜீசஸ் 2 தெசலோனிக்கேயர் 5:34. பிரைஸ் தி லார்ட். 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர். எஸ் எஸ் எஸ். ம் 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 பிரைஸ் தி லார்ட். ஓகே, 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். ஆமென். கவனிங்க, இப்போ சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ எந்த சமாதானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சகல சமாதானம், சகல சோதர சமாதானத்தின் தேவன் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சகல விதம் அப்படின்னா நமக்கு பல வகையான ஸ்டேஜ் இருக்குது. சகல விதம் எந்தெந்த வகையெல்லாம். ஒருத்தருக்கு பேங்க்கில் ஒரு 5 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பல வகையில் பணம் வருகிறது, அதனால் போட்டு வச்சுருக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்கள்ட்ட நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன், சொல்லத்தான் கூடாது. என்ன பண்ணுறது? ஒருத்தர் போய் பார்த்தோம். ஸ்தோத்திரம். எப்படி தான் ஆண்டரை காட்டுறாரு தெரில. ப்ரேயருக்காக தான் கூப்பிட்டாங்க. போனோம். அவர் சொல்கிறார் 82 இயர்ஸ் ஆயிடுச்சு. கவனிங்க, ரொம்ப ஒரு கதைன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? அழகாக பார்ப்பீங்க, கவனிச்சுப்பீங்க. 82 வயசு ஆயிடுச்சு. சோதரம். ஒரு மகன் 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு அமெரிக்காவில் இருக்காங்க, இன்னொரு பையன் இருக்கார். அவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. அண்ணா நகரில் 2 கிரவுண்ட் இடம் 12 கோடியில் இருக்குது. அது போக சுந்தரபேட்டை சொன்னா சொல்ல கோவளம் பீச் பக்கத்தில் 2 கிரவுண்ட் இடம் இருக்குது. அதனுடைய விலை எத்தனையோ 6 கோடி. ஸ்தோத்திரம். இவ்வளவெல்லாம் வச்சு மாதம் ஒரு சர்ச் கட்டி கொடுக்குறதா எனக்கு சொன்னாங்க. ஸோ ப்ரேயருக்கு தான் போனோம். அவருக்கு இப்போ யாரும் இல்லை. சொந்த மருமகளே அவரை சாகடிக்கிறேன்னு சொல்லி ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்குறாங்க. 2 முறை. ஒரு பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் பாய்சன் வந்திருக்குது, கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மயங்கிடுவீங்க. உடனே ஒரு பாஸ்டர் அனுப்புகிறார், கார் அனுப்பி அவரை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாமே ப்ரேயரில் தான் நடக்குது. ப்ரேயரில் சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்டீங்களா அந்த சாப்பாடு உங்கள் சரீரத்தில் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இறந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் அவருக்காக ஜெபம் பண்ணிருக்கிறார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. உடனடியாக கார் போய் அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. அதை உண்மையாகவே நடந்த கல்ச்சர் பார்த்தா அதில் பாய்சன். உடனடியாக மருமகளை கூட ஜெயிலில் வச்சுட்டாங்க. நடக்குதுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே தெரியாது. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது. சொந்த மகன் மருமகள் தன்னுடைய தகப்பனாரை கொல்லுன்றனும் சொத்தெல்லாம் வேணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, எங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஏன் சொல்ல வரேன்னா, அன்றைக்கி சமாதானம் இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா சகல வகையிலும். அப்போ சகல வகைகளுக்கு பண்ணுவதுன்னா ஆண்டவர் நமக்கு சமாதானம் தான் வேணும். அதில் இந்த எழுதியிருக்கு பாருங்கள், சகலவித சமாதானம். சகல விதத்திலும் நமக்கு சமாதானம் வேணும். என்னென்ன விதத்தில் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்பது தான் இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி. 1/2 மணி நேரம் ஓடிடுச்சு. இந்த 1/2 மணி நேரத்தில் நான் எப்படி சொல்ல தீர போகிறேன்னு தெரில. கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க வேகமாக. ஸ்தோத்திரம் எனக்கு புரியத்தக்க வகையில் வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க பக்கத்தில் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக.
சகல விதத்திலும். அப்ப என்னென்ன விதங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னென்ன விதம்? இன்னைக்கு ஒருத்தர் சமாதானமா இல்லாம இருக்கிறாங்களே, ஏன் அப்படின்னு திங்க் பண்ணும். சோத்திரம். நல்ல சாட்சி அருமையான சகோதரன் சொன்னார், விஜயன் பிரதர் சொன்னார், பல நாட்களா சில பலவீனம். ஒன்று போனா அம்மா, ஒன்று போனா ஆமா சுஜி, ஒன்று போனா ஒரு பிரச்சனை போனா இது போச்சுன்னா இந்த பிரச்சனை போனா அந்த பிரச்சனை, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம், ஒரு போய் பேசுனா இன்னொரு போய், என்ன ஒன்று ஒரு கடன் அடைச்சா அடுத்த கடன் திருப்பி வந்துடுது, 1 by 1 வருது. இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டார். கை தட்டி கத்துற சோத்திரமெல்லாம் சோத்திரம். போன வாரமே சொல்லிட்டேன், இப்போ வசந்த சொன்னேன். வியாதி அப்படிங்கிறத ஒரு சப்ஜெக்ட் தான். இதே ரொம்ப நேரம் இழுக்கும், ஆனால் எப்படி சொல்ல போகிறதில்ல, அதனால் விட்டுருவோம். சிம்பிள் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். 7 சப்ஜெக்ட் எடுத்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வியாதி இருந்துன்னா அவங்க சமாதானமாக இருக்க முடியாது. பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. என்ன பலவீனம் சொல்லுமா? தூக்கம் வருதா? சொல்லுவோம். என்ன பவுலுக்கு என்ன பலவீனம்? நீலாம் அது எழுது கிறிஸ்டின் தானே. என்ன பலவீனம்? ஒரு முள் கொடுக்கப்பட்டது படிச்சிருக்கீங்க இல்லையா? என் பலவீனத்தில் ஆண்டவரே உன் பலன் பூரணமாக விளங்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்குன்றார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவர் நல்லா படித்தவர், பட்டதாரி, மேதை. கடைசியில் அவர் என்ன இருந்தார்? அவர் ஒரு யூதன் தான். ஆனால் வேத பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர் தான். ஆனால் மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் அவர் ஏற்றுக்கொள்ளாதபடி, அவர் பேர் கிறிஸ்தவர் தான், ஆனால் இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சபைகளை இடிக்கிறவராக ஒரு காலத்தில் இருந்தவர் தான் சவுல். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரமாணத்தின்படி கற்றுக்கொண்டவர், நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர். ஆனால் இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் மனிதன் தான் அப்படின்னு சொல்லி இந்த இயேசுவை பின்பற்றுவர்களை அடிக்கவும், வெட்டவும், குத்தவும், கொல்லவும், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசு சந்தித்தார். வரலே சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த சவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பகல் வேளையில ஆமென் போயிட்டு இருக்கிறான். எனக்கு சபையை உடைக்க வேண்டும், ஊழியக்காரர்களை கொல்ல வேண்டும் என்ற நேரத்தில் போய் கொண்டிருக்கிற வேளையில ஒரு பெரிய வெளிச்சம் அந்த சவுலை தொட்டது. உடனடியே என்ன செஞ்சாமன்? தாரையில விழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே அங்கிருந்து சவுண்டு தான் வந்துச்சு. இயேசுவை நேராக பார்க்க முடியாது, ஏன்னா அவர் பெரிய பிரகாசமான தேவன். அதனாலதான் கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்றோம். இப்ப சொல்றாரு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கர்த்தருடைய பிள்ளையை நீ துன்பப்படுத்துற நியாயமா? உடனே சவுல் சொல்றான், ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உடனடியாக அவன் கண் பார்வை போய்விட்டது. உடனடியாக ஒரு ஊழியக்காரன் அனுப்புறார், நீ போ. இப்ப என்ன ஆயிடுச்சு? கண்ணு தெரியல சவுலுக்கு. இப்ப வேற அனனியாவிட்ட போய் அங்க போய் அவர் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது சுகமடைகிறது. அல்லேலூயா. இதுதான் பலவீனம். ஆனாலும் சுகமடைஞ்சிருச்சு, உண்மைதான். அதுக்கு பிறகு ஊழியத்தை வல்லமையாய் செய்கிறார். அவர் நிழல்பட்டவள் சுகமடைகிறார். போகும் இடமெல்லாம் சபை உருவாக்கப்படுகிறது. பெரிய அற்புத அடையாளம் செய்யப்படுகிறது. சோத்திரம். நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு பெரிய பணக்காரன் தான் ஏசப்பா வைத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறார். ஊழிய செய்ய நாட்களிலே நிறைய அற்புத அடையாளம் நடந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் என்ன கண்ணில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரகாசம் ஒளிப்பட்டுச்சு இல்லையா? ஒரு முள் குத்தப்பட்டிருக்கிறது. அனுதினமும் தேவப்பிள்ளையே வியாதின்னு வந்துச்சுன்னா நமக்கு என்னங்குது? ஒரு முள் குத்திக்கிட்டே இருக்கு, வலியாதுட்டே இருக்கும். இந்த வலியைத்தான் ஏசப்பா நீக்குகிறார். அல்லேலே சொல்லுங்களேன். சுகமாக்குகிற தேவன். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. நீங்க சொன்னா போதும், சகல வியாதிகளை நீக்குகிற தேவன் இயேசு கிறிஸ்து. கைதட்டி கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சோத்திரம் 1வது வசனம் வாசிங்க.
மார்க்கு சரஸ்டர். ஆமென். ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ ம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஓ ஆமென். 100 தடவை சாரஸ் நோட் எடுத்து எழுதுங்க, நோய் வந்துடுவான்னு பார்த்துட்றேன். சேலஞ்ச் தான் இந்த சர்ச். பைபிள் என்ன சொல்லுகிறது? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இவன் 12 வருஷமாக உதிரப்போக்கில் இருக்கிற மகள், பல டாக்டரை பார்த்தாச்சு. இதை குறித்து நிறைய நீங்க சப்ஜெக்ட் கேட்டிருக்கிறீங்க. கவனிங்க, இவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறா. இப்ப துரத்தப்பட்டிருக்கிறா, வெளியே தான் இருக்கிற, உள்ள போக முடியல. அவ்வளவு வேதனையோடு இருக்கிற மகள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், போனால், வஸ்திரத்தை தொட்டால் சுகமடைந்தால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவள் விசுவாசம் தான். போனா வேகமா போனா ஆண்டவரை பார்க்கணும். யாரையும் பத்தி கவலைப்படல. கூட்டமா இருக்குது, அது இருக்குன்னு சாக்கு சொல்லல. நான் சுகமடைய வேண்டும் என்று அவள் விசுவாசத்தோடு போய் இயேசுனுடைய சரீரத்தை, அந்த வஸ்திரத்தை போய் தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமடைந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. என் ஆண்டவர் கண்ணு இருக்குது. ஆமென். அவருக்கு உணர்வு இருக்கிறது. தொட்ட மாத்திரத்தில் திரும்பி பார்க்கிற தேவ பிள்ளையே, நீ கூப்பிட்டா பதில் கொடுக்க மாட்டாரா? எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஆண்டவரை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர் துதித்து பார். உன் வேதனை நீ சுகமடை, நீ சமாதானத்தோடு போய் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியில் இருக்கிற சமாதானத்தை கொடுப்பார். இந்த வியாதி தான் ஒவ்வொரு நாளும் குத்தி வருகிறது. நீ அதை என்ன செய்யணும்? விட்டு விட்டு. ஒரு முள் கொடுக்கப்பட்டுதான் இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உன் பலவீனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்துப்பார். நிச்சயம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து நீ சுகமடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நீ சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நீ வியாதியிலிருந்து நீங்கி நீ சமாதானமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் எப்படி நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வது? யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 22:21. சீக்கிரம். நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், உனக்கு நன்மை வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரோட பழகணும். இன்னும் எனக்கு ஜெபிக்க தெரியல, இன்னும் எனக்கு பைபிள் வாசிக்க தெரியல, இன்னும் நான் ஏசப்பா பற்றி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா உனக்கு நன்மை கிடைக்காது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போக வேண்டும். எத்தனையோ பேருக்கு என்ன செய்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களே, சோத்திரம். நம்மக்கிட்ட சொல்லாதையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட எப்படியெல்லாம் பழகிறாங்க. இன்றைக்கி நிறைய மீடியா வந்துருச்சு. 2 நிமிஷத்தை அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலைன்னா தூக்கமே வராது. நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசலைன்னா நமக்கு ஒன்றும் சமாதானமாகவே இருக்காது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசுவோடு கூட நீங்கள் பழகிட்டீங்கன்னா போதும். அவர் சமாதான காரணர். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட பழகினான் என்று பார்க்கிற தேவ பிள்ளையே, இந்த யோபுக்கிட்ட தன்னுடைய சகோதரர்கள்லாம், பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட இவ்வளவு நேசம் பாசம் வச்சியேடா, இவ்வளவு சோதனை இருக்குதுன்னு சொல்லி பரிகசித்து இருக்கலாம், பேசி இருக்கலாம். ஆனால் சிலர் அட்வைஸ் கொடுக்குறாங்க யோபுவுக்கு, நீ ஆண்டவரோடு இன்னும் கொஞ்சம் பழகிப்பார் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணோன்னு அவன் கேட்குறான். ஆண்டவரோடு கூட பழக ஆரம்பிச்சிட்டார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீங்களும் ஆண்டவரோடு கூட பழகுகிற ஒரு
அனுபவம் இருக்க வேண்டும். 365 ஆண்டுகள் ஏனோக்கு உயிர் வாழ்ந்தது. ஆனால் உயிரோடு இழுத்து கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு குடும்பஸ்தன் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, எனக்கு வேலை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் சர்ச்சுக்கு வர முடியலன்னு சாக்கு சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஆண்டவரை துதிக்க நேரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவரோடு கூட நீங்கள் பழகிற ஒரு அனுபவம், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு கூட நீ இணைந்திருக்கும் பொழுது உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவரோடு கூட நீங்கள் பழகினால் உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக மார்க்கு 9ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் வாசிங்க. மார்க்கு 9:10. ஐயா 50ஆவது வசனம் வாசிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அது எதினாலே சாரமாக்கப்படும்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், சமாதானம் உள்ளவர்களாயிருங்க. ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்கணும். இருக்க முடியுதா? இன்றைக்கு சமாதானமாக இருக்க முடியுதா? ஒருவருக்கொருவர் வீட்டில் இருக்கிறதே 2 பேர். ஸ்தோத்திரம். அந்த 2 பேர்த்துக்கு நீ சமாதானமாக இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். ஏன் சமாதானம் இல்லை? ஏசப்பா பிள்ளைங்க தானே, ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களே, ஒரே சர்ச்சுக்கு போகிறீங்க தானே, ஏன் சமாதானம் இல்லை? வேதம் சொல்லுகிறது உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அது எதினாலே சாரமற்று போகிறது? சாத்தா பிரிக்கிறான். ஒய்ஃப் என் பண்ணாங்களா, ஹஸ்பண்ட் கேட்டாங்களா, டீ போட்டுவான்னு சொன்னாங்க. இந்த அம்மா போய் டீ போட்டு வந்து டீ கொடுத்தது, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. ஐயா என்ன செஞ்சிட்டாரு, டீ கொடுத்தத எப்படியோ கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு அந்த அம்மா கேட்குறாங்களா, டீ நல்லா இருந்துச்சான்னு கேட்டாங்களாம். ஸ்தோத்திரம். ஐயா என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்களேன்? என்னங்க? அந்த அம்மா பூ அப்படின்ச்சான். ஐயா ஏன் உப்பு அப்படின்ற அப்படின்னு. டீ கொடுத்தேன்ல, டீ சாப்பிட்டீங்களே? ஆமாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் இந்த அம்மா பூ அப்படின்னு துப்பிட்டு நீங்களே குடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் வாங்கி குடிச்சிட்டார். ஸோ ஒன்றுமே காட்டிக்கல. இந்த அம்மா உடனே போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களா? சர்க்கரைக்கும் உப்புக்கும் அடைய வித்தியாசம் தெரியாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களா? இதை தான் சொல்ல வரேன். என்னென்னா சமாதானம் இருக்கிறது 2 பேர். இதில் ஒருத்தர் காட்டி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தரை பிசாசுன்னு செய்கிறான், பிரிவினை உண்டு பண்ணுகிறான். கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்றார். அப்படின்னா நம்ம உலக மக்களுக்கு ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நமக்குள்ள என்ன இருக்குது? கிறிஸ்துவின் ஆவி இருக்குது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் சடனாக என்ன செய்வான்? அவன் யாரு? பிசாசு. தூண்டி விடுறவன், கிள்ளி விடுறவன், சிக்னல் கொடுக்குறவன், கைகளில் கால்களில் சிக்னல் கொடுக்குறவன். பிசாசுக்கு தன பேரெல்லாம் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? கண்ணில் சாடை காட்டுறோம் இல்லையா, சிக்னல் கொடுக்குறலையா கையில்? இதெல்லாமே பிசாசின் கிரியைகள். ஐடியா கொடுப்பான். இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஓரம் கட்டிட்டு நமக்குள்ள என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். ஒரு சொல்லுங்களேன், நமக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் என்று சொன்னால் நமக்குள்ள சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை. அந்த மனுஷன் தாராளமாக மன்னிச்சிட்டார். சரி, ஓகே, டேக் இட் ஈஸி, பரவாயில்ல. உள்ளே போகிறது நமக்கு தீட்டு உண்டாகாது, உள்ளே இருந்து வெளியே வர்றது தான் நமக்கு தீட்டு. ஒருவருக்கு ஒரு சமாதானம் ஆயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம சமாதானமாக இருக்கிறோமா? உங்கள் வீட்டில் சமாதானமாக இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைய
உண்மையாக என் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறேன், ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் குடும்பத்தில், நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறோம், நம்ம சமாதானமாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது சமாதானத்தை கற்றுக்கொள்வது தான் சபை. இங்கே சமாதானத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் சபை வச்சிருக்கிறோம். சண்டை, பிரிவினை, மார்க்க வேணும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம். ஆகவே ஸ்தோத்திரம், நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசுவை காரி துப்பினார்கள், ஆண்டவர் அமைதியாயிருந்தார், அமைதியாயிருந்தார். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரம். ரோமர் 8:6. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாயிருக்கும். இப்போ மாமிச சிந்தை என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் எல்லாரும் அறிந்தது. மாமிச சிந்தை என்ன? சண்டை, கோபம், எரிச்சல், அப்புறம் விபச்சாரம், வேஷித்தனம், அசுத்தம், காம விகாரம், கொலை வெறிகள், களியாட்டுக்கள், பொறாமைகள், ஆமேன், பில்லி சூனியம், ஆமாம், இதெல்லாம் இருக்குது. பகைகள், இந்த லிஸ்ட் எழுதி பாருங்கள். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். ஸ்தோத்திரம். இதுக்காக ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிற, வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இல்லை சிஸ்டர், இதில் வேறு சப்ஜெக்ட். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, காட்டுறேன். எடுத்துட்டீங்களா யாராவது? 2 ராஜாக்கள். எசபேலும் எகு, யோராம் அப்படின்னு ஒரு மகன், எசபேலுடைய மகன் யோராம் சமாதானமாக வந்து கேட்குறான். எப்படிடா சமாதானமாக இருக்க முடியும்? உங்கள் அம்மா பிலிஸ்தீனியம் பண்ணியும். எத்தனாவது அதிகாரம் சொல்லுங்கள்? 9:20. போதும் பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா? பிலிஸ்தீனியம் பண்ணுகிறார்கள், வேஷித்தனம் பண்ணுகிறார்கள், பாவத்துக்கு அநேகர் ஒத்துப்போகிறார்கள். ஆனால் ஏசப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் இதுகளுக்கெல்லாம் நம்ம ஒத்துப்போகக்கூடாது. பில்லி சூனியங்களுக்கும் வேஷித்தனங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் ஒத்துப்போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் யெகூ சொல்கிறான். நான் எங்கடா உங்களோட சமாதானமாக இருக்க முடியும்? உங்கள் அம்மா இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, உங்களோட நான் எப்படா சமாதானம் கலக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இவைகளுக்கெல்லாம் விலகினால் நாம் சமாதானமாக இருக்க முடியும். இன்றைக்கு சமாதானத்தை குலைச்சலாக்கும்படியாய் இன்றைக்கு ஜெபித்தார்கள் அருமையான தம்பிக. சினிமா மோகங்கள், இச்சைகளை குறித்து, சோத்திரம், பாவத்தை குறித்து அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, உலகத்தில் பல வகையான மீடியாக்கள் வந்து திசை திருப்பி கொண்டிருக்கிறது. ஏராளமான வாலிப பிள்ளைகள் பாவத்துக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, வெளியே சொன்ன ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆனால் வெட்ட வெளிச்சமாக மீடியாவில் போடுறாங்க, இங்கே இத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார்களே என்று சொல்லி. இதற்காக யார் கண்ணீர் வடிக்கிறது? நீங்களும் நானும் செபிக்கிறவளாய் மாற வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர்.
கவனி, நம்முடைய வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 122:6 ஸ்தோத்திரம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வீடு எப்படி இருக்குன்னா சமாதானமும் சந்தோஷம் நிறைந்த வீடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமான் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். அதுக்கு பதிலாக வெவ்வேறு சத்தமெல்லாம் போட்டால் நம்முடைய வீடு வீணாய் போய்விடும். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசியாக நமக்கு பிள்ளைகளின் சந்தோஷம் பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 54:13 நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 54:13. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளினால பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகளினால பெற்றோர்களுக்கு பிரச்சனை, பெற்றோர்களினால் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஆகிக்கொண்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஸ்தோத்திரம், அடி தடி குத்து வெட்டு கொலை கொள்ளை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேசம் பாழாய் கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிட்சித்து உங்கள் பிள்ளைகளை வளருங்க இருக்குது. சிட்சை என்று சொன்னால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். வலிக்குத்தான் செய்யும், கஷ்டமாத்தான் இருக்கும். ஐயோ பிள்ளை அடிக்கிறோமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் இருக்கிறது. அடிச்சுதான் ஆகணும், அடிச்சுதான் வளர்த்தணும். அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பெரம்பு வச்சுருப்பாங்க வாத்தியார். இன்றைக்கி வாத்தியார் பெரம்பு வச்சுருந்தாவே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி பாவம் பெருகிடுச்சு இந்த உலகத்தில். போதிக்கிறவர்களையே இன்றைக்கி குற்றப்படுத்துகிற அளவுக்கு பிசாசு ஜனங்களை ஏவி கொண்டிருக்கிறான். ஆகவே நமக்கு அவைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:12 வாசிங்க. எபிரேயர் பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 12:14. எபிரேயர் 12:14. யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யாவரோடு சமாதானமாக இருங்கள். இன்னொரு வசனம் இருக்கிறது, ஸ்தோத்திரம், சத்துருவோடு நீ சமாதானமாக இருக்கணும். நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது. வாசிங்க. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்கிறார். நம்ம யாரோட சமாதானமாக இருக்கணும்? சத்துரு யாரு சொல்லுங்க? யாருமே கிடையாது. நமக்கு சத்துருவே கிடையாது. பிசாசு தான் நமக்கு எதிராளி. அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது நம்மளோட சண்டைக்கு வந்தால் கூட நம்ம அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணினா போதும், அவன் நம்முடைய நண்பனாக மாறிடுவான். பிசாசு தான் நமக்கு எதிராளி. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம். நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு சகல விதத்திலும் உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன நிலையாக கிட்டத்தட்ட 7 பங்கு பல இடம் 7 பகுதி உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். அந்த 7 பகுதியிலும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரோமர் 12 பார்க்கிறோம், கூடுமானால் நீங்கள் யாவரோடும் சமாதானமாக இருங்கன்னு சொல்கிறார். 2 பேரை கைகளை கோத்து நாம் ஜெபிக்கலாமா? ஆமென். சொன்ன